குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, வாய்கள் என்ன போடுறோமா, கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு திருப்பி நடத்துறோம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. முதல் 2ஆம் வசனம் பாருங்கள், யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுகிறவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடாதவனுமாயிருக்கிறான். அடக்கி கொள்ள கூடாதவனுமாயிருக்கிறான். ஆமேன். குதிரை வண்டிக்காரனுக்கு அடங்கி நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு அந்த கடிவாளத்தை அவன் கையில வச்சு தான் விரும்புகிறபடியெல்லாம் லெஃப்ட் திருமணமோ ரைட்டு திருமணமோ அதை திருப்புவது போல நம்முடைய வாழ்க்கையில கடிவாளத்தினாலே, அதைத்தான் பவுல் சொல்றார், நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சத்தம் ஆமென் சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடிவாளத்தை போட்டு அந்த கடிவாளத்தை கர்த்தர் கையில கொடுத்துடணும். ஆமென். அவர் நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் என்னை நடத்த வேண்டும். ஆமென். சொல் தவறுகிறவன் பூரண புருஷன் அல்ல. நம்முடைய சரீர ஒவ்வொரு அவயங்கள் கடிவாளத்தினாலே அடக்கப்பட வேண்டும். அந்த கடிவாளத்தை போட்டு அவர் கையில கொடுத்துடணும். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். சொல்லுங்க வாயை திறந்து, நீர் என்னை நடத்தும். சொல்றீங்களா? நீர் என்னை நடத்துங்கப்பா, நீர் என்னை நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இஷ்டப்படி இங்க போறது அங்க போறது ஊர் சுத்துறது இஷ்டத்துக்கும் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போறது என்று அல்ல. நீர் என்னை நடத்தும். நீர் என்னை எப்படி நடத்துகிறீரோ என்னை அப்படி நடத்தும் என்று தேவ சமூகத்திலே அடக்குகிறவராகிய அவர்கிட்ட கடிவாளத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லலாமா? கடிவாளத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துருக்குறோமா? கடிவாளம் போட்டிருக்கிறோமா?